இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இனிஷியா டிஸ்னெட். இந்த டிஸ்னெட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு இனிஷியா வேலெட் வேணும். அதை எப்படி க்ரியேட் பண்ணுன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். நான் செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு லிங்க் தரேன். அந்த லிங்க்கை காப்பி பண்ணி மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட் டு எக்ஸ்டென்ஷன் காட்டும். அது கொடுத்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் ஆகும். ஒன்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆன அப்புறம் அந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அதில் நம்மகிட்ட அக்கௌண்ட் இல்லைனா க்ரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்து பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் போட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தப்பறம் ரெக்கவரி பேஸ் வரும். இந்த பேஸை வந்து ரிவீல்னு கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட பேஸ் நமக்கு வரும். அதை சேவ் கொடுத்து அதை பத்திரமா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த அப்புறம் நம்ம மிஸ்ஸிங் வேர்ட்ஸ்லாம் கேட்கும். தேர்டு வேர்டு என்ன, ஃபோர்த்து வேர்டு என்னன்னு போட்டு அது கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வேலட் க்ரியேட் ஆகிடும். ஒன்ஸ் வெப்சைட்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே ஒரு 6 டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம 1 பை 1 கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வேலட் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட்டுன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ க்ரியேட் பண்ண வேலட் இனிஷியா வேலட் இதை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் வேலட் கனெக்ட் ஆகிடும். தென் ஃபஸ்ட்டு டாஸ்க் பார்த்திங்கன்னா ஃபேக்கெட் க்ளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேக்கெட் கொடுத்திங்கன்னா வேறு ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இந்த கேப்சாவெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்திங்கன்னா தென் அது கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் கொடுத்திங்கன்னா எனக்கு ஃபெயில்டுன்னு வரும். பிகாஸ் நான் ஆல்ரெடி நான் க்ளைம் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்னு வந்துடும். தென் நெக்ஸ்ட்டு சக்ஸஸ் பார்த்திங்கன்னா யூசர் நேம் செட் பண்ணணும். இதுக்கு உங்கள் நேமும் அதில் யூசர் நேம் நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா கனெக்ட் பண்ண கட்டும். இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இனிஷியலோட கனெக்ட் பண்ணிட்டா தென் எக்ஸ்டெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்திங்கன்னா எரர்னு வரும். ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா இது இந்த டாஸ்க்கும் சக்ஸஸ் ஆகிடும். இந்த 2 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் தேர்டு டாஸ்க் பார்த்திங்கன்னா ஸ்வாப் பண்ணுற மாதிரி இருக்கும். இனிஷியா வச்சு 4 காயின் இருக்கும். அந்த 4 காயினோடையும் ஸ்வாப் பண்ணுற மாதிரி இருக்கும். USDC, Ethereum, TIA இது 4ஓடையும் நம்ம ஸ்வாப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இனிஷியா வச்சு USDCயோட பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இனிஷியா இருக்குது. நம்மக்கிட்ட எவ்வளோ ஃபேக்கெட் இருக்கோ அதை வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு இனிஷியா சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு இனிஷியாவை ஸ்வாப் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் வேலெட்டில் அப்ரூவ் கேட்கும். அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்வாப் கம்ப்ளீட் ஆகிடும். தென் கோ டு மை பேஜ் கொடுத்துட்டு எகைன் ஸ்வாப் போயிட்டு இப்போ வந்து இனிஷியா வச்சு நெக்ஸ்ட் டோக்கனான Ethereum, TIA இது 4மே நம்ம க்ளைம் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் Ethereum கொடுத்துக்கிறேன். 1 இனிஷியா கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். தென் பார்த்திங்கன்னா இனிஷியாவை கொடுத்து TIA கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு இனிஷியா கொடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்து தென் கன்ஃபார்ம். இந்த 4மே பண்ணதுக்கப்புறம் ஸ்டேக்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். 4th டாஸ்க்கு இதுக்குள்ளே போய்ட்டு நான் ஒரு 3 இனிஷியா ஸ்டேக் பண்ணிக்கிறேன். 3 கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா இந்த இடத்துக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் வேலெட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 5th டாஸ்க் வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணணும். இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் USDC இனிஷியா பேர் இருக்கும். அந்த பேரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி USDC மேக்ஸிமம் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அண்ட் கன்ஃபார்ம் ஆப்ஷன் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் வேலெட்டில் கன்ஃபர்மேஷன் கேட்கும். அப்ரூவ் கொடுத்துக்கலாம். அப்ரூவ் கொடுத்தப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 5 டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிடும். 6வது டாஸ்க் பார்த்திங்கன்னா க்ளைம் ஸ்டேக்கிங் ரிவார்ட். நம்ம ஸ்டேக் பண்ணதுக்கான ரிவார்ட்ஸை க்ளைம் பண்ணிக்கிறது. இது வந்து க்ளைம் பண்ண மேக்ஸிமம் 12 ஹவர்ஸ் ஆகும். நீங்கள் நெக்ஸ்ட் டே கூட வந்து இது க்ளைம் பண்ணிக்கலாம். க்ளைம் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அப்போ ஒன்ஸ் இந்த 6 டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா மின்ட் NFTன்னு இருக்கும். ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் NFTயை மின்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டாஸ்க்கும் மின்ட்டு கொடுத்து வேலெட்டில் கன்ஃபர்மேஷன் வரும். அந்த 6 NFTயும் மின்ட் பண்ணதுக்கப்புறம் பில்ட் ஜெனின்னு இருக்கும். அது நம்ம இந்த ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் தென் லோட் ஆனதுக்கப்புறம் ஓகே கொடுத்ததுக்கிட்டு ஃபீட் ஜெனின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபீட் ஜெனியை கொடுத்திங்கன்னா ஃபுட்டுன்னு ஒரு ஆப்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு காமன், ரேர், லெஜெண்ட்ரின்னு 3 இருக்கும். நம்ம காமன் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்க. அது ரோல் ஆகிட்ருக்கும். ஒன்ஸ் ரோல் ஆன அப்புறம் ஓகே கொடுத்துருங்க. கோ டு ஃபீட் ஜெனின்னு கொடுத்து நெக்ஸ்ட்டு அப்கிரேட் ஃபுட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா கோ டு ஃபீட் ஜெனின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு கேனடா ஃபுட் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க.
ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம எப்போ ஃபீட் பண்ணணுன்னு சொல்லிட்டு அதிலே டைம்லைன் காட்டும். இதுதான் ஃபஸ்ட் வீக்குக்கான டாஸ்க்கு. நெக்ஸ்ட் வீக்குக்கான டாஸ்க் வந்து நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் அப்புறம்.